ஹாய். கேட்டிங்களாங்க, ராமேஸ்வரத்தில் வந்து +2 படிக்கிற பொண்ணு ஷாலினி அந்த பொண்ணை வந்து காதலிக்க மறுத்ததுனால அந்த பையன் வந்து பொன்னுசாமியான பேர் சொன்னாங்களே, அவன் பேரா முக்கியம். அந்த நிமிஷமே அப்படியே கத்தியில் குத்தி சாவடிச்சிட்டானாங்க. அவங்க வீட்டிலேருந்து 500 கிலோமீட்டர் தான் அந்த பொண்ணு வந்திருக்குதான். அவ்வளோ தைரியமாக அவங்க வீட்டாண்டியே போய் அந்த பொண்ணை குத்தி சாவடிச்சிருக்கலாம் அந்த நாய். அந்த பொண்ணு அங்கேயே துடிச்சு இறந்து போயிடுச்சாங்க, பாவம். இப்போ நியூஸில் போயின்ட்டுருக்கு பரபரப்பாக. இவனுங்களாம் என்னங்க ஜென்மம், இவனுங்களாம் காதலிக்கலாம். வேறு எதனா உங்களை எந்த பொண்ணு லவ் பண்ணுதோ, ஏற்கனவே நான் ஒரு பதிவு போட்டிருக்கேன். உங்களை எந்த பொண்ணு லவ் பண்ணுதோ அந்த பொண்ணை லவ் பண்ணிட்டு போங்களேன்டா. ஏன்டா இப்படி வேணான்ற பொண்ணுங்களை கட்டாயப்படுத்தி சாவடித்து அந்த பொண்ணு உயிரும் போய் நீங்களும் ஜெயிலுக்கு போய் கண்டிப்பாக உனக்கு தூக்கு தண்டனை தான் வரும் அந்த பையனுக்கு. ஏன் தெரியுமா? இது வந்து ரொம்ப மன்னிக்க முடியாத ஒரு தவறு. ஒரு பொண்ணு விருப்பம் இல்லைன்னா விட்டுடணும். இந்தமாரி வந்து கத்தியில் குத்தி சாவடிக்கிறியே, கொஞ்ச நாள் உனக்கு அறிவு இருக்காடே. இப்போ அந்த பொண்ணு உயிரும் போச்சு, நீ உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறன்ற. அந்த பொண்ணு நல்லா இருக்கணும்னு நினைப்பியா, செத்து பொண்ணு நினைப்பியா? அப்போ இதெல்லாம் உண்மையாக லவ்வே இல்லைடா. நான் பாய்ஸுங்க, எல்லா பாய்ஸுக்கும் நான் அவனை சொல்லிக்கிறேன். யார் ஒருத்தர் நம்ம லவ்வர் வந்து நம்மளை விட்டுட்டு போனாலும் அவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறான், அவன் தான் உண்மையான ஆம்பளை, உண்மையான ரொம்ப நல்ல பையன். சரியா? அவன் செத்தாலும் பரவாயில்ல, நம்ம கடைக்கெல்லாம் உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான் பாரு. அவன் ரொம்ப கேவலப்பட்ட ஜென்மம். அவன் வந்து மனுஷ ஜென்மத்தையே சேர்த்தி கிடையாது. ஏன்டா இப்படி இருக்கீங்க? அப்புறம் இன்றைக்கி லவ் பண்ணி மனசார அந்த பொண்ணை நினச்சி என்னடா பிரயோஜனம்? இப்போ அந்த பொண்ணு உயிர் துடிக்க போயிடுச்சு. ஒரு நல்ல உள்ளன்னா என்ன திரும்ப பண்ணுவான்? உண்மையாக அந்த பொண்ணை விரும்பினா அந்த பொண்ணுக்கு சின்ன ஒரு விரலை வெட்டிக்கினா கூட தாங்க மாட்டான், துடிச்சு போயிடுவான். அதுதான்டா காதல், அதுதான் உண்மையான லவ். இந்தமாரி நீயே வந்து கத்தியில் குத்தி அவ்வளோ கத்தியை பிடுங்கும்போது அவ்வளோ ரத்தமாக அங்கே ஊர் ஜனம்லாம் வந்து அவங்க சொந்தக்காரெலாம் வந்து ஒரே அழுகுறாங்க. ஏன்டா? அந்த பொண்ணும் செத்து போய் நீயும் ஜெயிலுக்கு போய் உன்னை பொழப்பாங்கன்னா பொழன்னு பொழப்பாங்க. அது வண்டி உண்மை. தேவையா? பெற்றோர்கள்லாம் போய் பிள்ளைங்களெல்லாம் ஜாக்கிரதையாக பார்த்துங்க. ஆம்பளை பசங்க சொல்லி வளங்க. ஒரு பொண்ணு விருப்பம் இல்லைன்னா விட்டுடுறா, அவங்கள ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுடா, அதெல்லாம் தப்புடா. நல்ல பழக்கத்தை டெய்லி சொல்லுங்கள். டெய்லி எப்படி வயிற்றுக்கு சாப்பாடு போடுறீங்களோ அதேமாரி நல்ல விஷயத்த பாய்ஸுங்களுக்கு சொல்லி வளங்க. அதுமாரி பொம்பளை பசங்கிட்ட வந்து சில நேக்கெல்லாம் கற்றுக் கொடுங்க. அந்தமாரி ஆம்பளைங்கிட்ட எப்படி நெறிச்சொலியோடு போகணும் அப்படின்றதெல்லாம் சொல்லி கொடுங்க தயவுசெய்து. சரிங்களா? ஏதோ செஞ்சோம் சாப்பிட்டோம் தூங்கணும்னு இருக்காதீங்க. பசங்களை பாருங்கள். ஆம்பளை பசங்களுக்கு புத்திமதி சொல்லி வளங்க பெற்றோர்கள். கடவுளே கடவுள்.